அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ரொம்ப பிரபலமாயிட்டு வர இந்த உடல் பருமன் வெயிட் குறைக்கிறதுக்கான மருந்துகளும் அதை சுற்றி வர பல செய்திகளும். நேற்று கூட என்கிட்ட வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் தற்கொலை எண்ணம் வந்து ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லியிருக்காங்களாமே, இது வந்து மீடியாலலாம் நியூஸ்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வருமா, நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான புரிதல், அது எந்த மாதிரி பாதிப்புகள், அது யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல அந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல வந்து ஜிஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இயற்கையாக சுரக்குது. அந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு வயிறு ஃபில் ஆகி போதும், எனக்கு இதுக்கு மேலே உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஹார்மோனோட வேலை. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க வைக்கிறதும் அதோட வேலை தான். பட் இதெல்லாம் நமக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக சுரக்குதுன்னு நினைக்கிறேன். யாருமே அப்படி போதும்னு நம்ம சொல்கிறதில்ல. இப்போ தான் சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் உடனே யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. ஸோ இந்த எண்ணமெல்லாம் வராமல் இருக்கிறது தான் இந்த ஜிஎல்பியோட வேலை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த GLP-1 கண்டுபிடிச்சது இப்போ இல்லைங்க, 2005 மருந்து வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து சர்க்கரை நோய் சிகிச்சைக்காக, அதாவது இது இன்சுலின் சுரக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த GLP-1 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது பசியும் குறைக்குது, நமக்கு வந்து அதனால் வெயிட் லாஸும் வருது அப்படிங்கிறதுனால அதை பற்றின பல ஆய்வுகள் தொடர்ந்து பல கட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்போ 2005 வந்துச்சுன்னா அந்த மருந்து ஆராய்ச்சி எப்போ தொடங்கியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றின ஆராய்ச்சிகளை தொடங்கி தான் 2005 அந்த மருந்து லான்ச் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் பல கட்டங்களில் பல மருந்துகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் 2016-17க்கு மேலே வந்த சில மருந்துகள், இந்த GLP-1 அனலாக்ஸில் அட்வான்டேஜாக என்ன பார்த்தாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குது. அதனால் வந்து இதை வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு கூட வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை கொடுத்தாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம நாட்டில் இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகி, இப்போ சமீபமாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பிளாக் மார்க்கெட்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்தது. அதை வச்சு தான் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போட்டு அவங்களோட வெயிட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த மருந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பசியை வந்து வெகுவாக நமக்கு வந்து குறைக்கும். அதே போல் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறத அதிகப்படுத்தும். அதனால் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணும். இந்த பசி உணர்வை குறைக்கிறதுனால கிரேவிங்ஸ் வந்து நமக்கு குறையும். பொதுவாக வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பசி அடங்கும். ஆனால் இதில் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நம்மளோட பசி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாலே பசி வந்து குறைஞ்சிரும். அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ணுன்னு எண்ணம் வராது. அதுக்கப்புறம் இந்த கிரேவிங்ஸ் வந்து இருக்காது. நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்டோன்னே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும், இல்லை அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும், ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சுத்தமாகவே அடங்கிடும் இந்த மருந்தில். அதனால் வந்து இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கேலரிஸ் உள்ளே போகிறத குறைக்க முடியும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இருதய பாதிப்பு ஏற்படுறத இது வந்து குறைக்குது. ஹார்ட் அட்டாக் வரதோட ரிஸ்க்கை வந்து குறைக்குது. இருதய பாதிப்புனால உயிரிழப்பு ஏற்படுறத குறைக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ சமீப காலமாக சர்க்கரை உள்ளவர்களுக்கு இருதய பாதிப்பு இருந்தாலோ, இருதய பாதிப்பு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தாலோ, நீங்கள் முதல் ட்ரீட்மெண்ட்டாகவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாகவே நீங்கள் மாத்திரைக்கு முன்னாடியே இது யூஸ் பண்ணலாங்கிற அப்ரூவல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா பக்கமும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ எவ்வளோ டாக்டர் வெயிட் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக 5% 25% வரைக்கும் இதில் வந்து வெயிட் வந்து குறையுதுன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இப்போ போட்ட எல்லாத்துக்குமே நிச்சயமாக 5% வெயிட் லாஸ் இருக்குது. இப்போ 100 கிலோ இருக்குன்னா கண்டிப்பாக 5 கிலோ வெயிட் குறையும். அதுக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 50% பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. 30% 40% பேர்த்துக்கு 20% வரைக்கும் வெயிட் லாஸ். இப்போ 100 கிலோனா 20 கிலோ வரைக்கும் வெயிட் ஆவரேஜாக குறைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு இன்னும் ஜாஸ்தியாகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. சரி, காஸ்ட் எவ்வளோ? நம்ம ஊர் காஸ்ட்டில் இப்போ அதை லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான விலையில் லான்ச் பண்ணாங்க. இப்போ 7-8 மாதத்துலேயே அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சி ஒரு மாதத்துக்கு ஒரு 8000 தொடங்கி கிட்டத்தட்ட வந்து அதிகமான டோஸ் போகும்போது 16,000-17,000 வரைக்கும் இருக்குது. இன்னொரு சில மருந்துகள் 14,000-15,000 தொடங்கி 25,000 வரைக்கும் ஒரு மாதத்தோட காஸ்ட், ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வருது.
சரி இதெல்லாம் என்னால் வந்து பண்ண முடியும் டாக்டர், பண்ணுறேன் டாக்டர், பட் ஆனால் வந்து இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது. இன்னொரு பக்கம் கடன் என் வெயிட் குறையுது, இதனால் சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதுக்குன்னு இருக்க சைடு எஃபெக்ட்ஸ் இது எங்கே வேலை செய்தோ அது சம்மந்தமான சைடு எஃபெக்டாக தான் மெயினாக இருக்குது. அப்போ எங்கே வேலை செய்யுது? இது வயிற்றில் வேலை செய்கிறதுனால இந்த செரிமான கோளாறுகள் வர்றது தான் வந்து முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸாக அதில் இருக்குது. அதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இதோட எப்படி வேலை செய்யுங்கிறது பொறுத்து தான். ஏன்னா வந்து நம்ம வந்து செரிமானத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால ஒருவேளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோ கொமட்டலோ வாந்தி வரதோ இல்லை ஒரு மாதிரி வயிறு வந்து உப்பசமாக இருக்கிறதோ இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கலாம். இது கூட எப்போ இருக்குன்னா ஆரம்பித்த ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், இல்லைன்னா டோஸ் அதிகப்படும் போது அந்த ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், அது போக போக சரியாயிடுது. ஸோ அதிகப்படியாக இருக்கிற ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கலோ இல்லை வந்து வாந்தியோ வயிற்றுப்போக்கோ இல்லை வந்து வயிறு உப்பசமாக இருக்குதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். அது கூட ரொம்ப ரொம்ப டெம்ப்ரவரி, அது ஈஸியாக சரியாயிடும். அது போக பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் 2 விஷயம் இருக்கிறவங்க அதை வந்து யோசிக்கணும். ஒன்று வந்து கணைய கோளாறு இருக்கிறவங்க, பேங்க்ரியாடைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை தவிர்க்க வேண்டியது வரும். அதே போல் கண்ணில் இரத்த கசிவு இருக்கவங்க, ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி இது இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தவிர்க்க வேண்டியிருக்கும். ரெட்டினோபதி இருக்கவங்க அவங்க டாக்டரையும் கண் டாக்டரையும் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்டிக் டிஸ்கோட சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க இவங்களுக்கு எடுத்துக்கலாமா கூடாதான்னு சொல்லி. ஸோ இதுதான் மேஜராக பார்க்க வேண்டிய ரிஸ்க். இப்போ நான் மெயினாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூசைடல் தாட்ஸ். இந்த மருந்து ப்ரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அந்த மருந்தில் இருக்கிறதுல இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் இல்லைனா வந்து ஐடியேஷன் டு சூசைட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம், இது இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் அதில் இருந்துச்சு. ஸோ இது வந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் உட்படுத்தப்பட்டது. இதில் முக்கியமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பெருசாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வாட்ஸ்அப்லேயும் ஷேர் ஆகி அது வந்து பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ஸோ அதோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம வருவோம். அப்படி வார்னிங் கண்டிப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த வார்னிங் எதனால் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மூதாதையர்கள் முன் ஜென்ரேஷன் மருந்துகளுக்கெல்லாம் இந்த வார்னிங் இருந்ததுனால இந்த வார்னிங்கை அப்படியே நீங்கள் இந்த மருந்துக்கும் வச்சுக்கணும்னு சொல்லி ட்ரக் அப்ரூவ் பண்ணும்போது அவங்க கொடுத்துட்டாங்க. இது ஒரு காரணம். 2வது இதை பற்றின அனாலிசிஸ் வந்து இப்போ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் இப்போ ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் சொன்னதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து TGA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தெரப்பியூட்டிக் கூட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஸ்திரேலியாவில் இந்த மருந்துகளை வந்து சரியான மருந்தா அப்படின்னு வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆராய்ச்சிகள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அட்வைசரி கமிட்டி ஆஃப் மெடிசன் ACM அப்படிங்கிறவங்க இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா was not sufficient, evidence was not sufficient to support an association between the GLP drugs and suicidal or self-harming. இருந்தாலும் இந்த வார்னிங் அப்படியே வச்சுக்கோங்க, ஏதாவது இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதனால் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இந்த சூசைடல் தாட்ஸ் வர்றதுக்கும் இந்த மருந்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஏதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாளமில்லா சுரப்பி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மருந்துனால வர மாதிரி தெரியல, அந்த வியாதினால் வர மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், இதை பற்றின ஃபர்தராக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இவங்க சொல்கிற இந்த ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன ஒரு விஷயம். அடுத்து இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்தது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜனவரி 13ஆம் தேதி 2026 USFDA US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். எப்படி ஆஸ்திரேலியாவில் இது இருக்கோ இந்த மாதிரி அமெரிக்காவில் USFDA தான் உலகம் பூரா இருக்கிற மருந்துகளுக்கு அப்ரூவல் கொடுக்கறது. ஸோ அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கினா தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்காவில் முதல் கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்ற நாடுகள் எல்லாமே அப்புறம் ஏன்னா அவங்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை பிரேக் பண்ணி வந்து யாரும் வந்து ஏமாற்ற முடியாது. அப்படிங்கிறனால தான் அதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எல்லோரும் பார்க்குறாங்க. USFDA அப்ரூவ்டு மருந்தா இது அப்படிங்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த USFDAவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
FDA requests removal of suicidal behavior and ideation warning from the GLP-1 class drugs. அதாவது வந்து இந்த சூசைடல் தாட்ஸ், தற்கொலை தூண்டுதல், இல்லைன்னா சுயமாக வந்து நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிக்கக்கூடிய சுய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் என்கிற வார்னிங்கை, எச்சரிக்கையை நீங்கள் அந்த மருந்துலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ண பலதரப்பட்ட ஆராய்ச்சியில் அப்படி எந்த விஷயமுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசன்ட் அப்டேட். ஸோ இது ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, இந்த வீடியோஸ் இப்போ நிறையா ஷேர் ஆனதுக்கு பிறகு, இந்த ஆஸ்திரேலியாவில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறையா ஷேர் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கு. அதுவும் இந்த மருந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஐயோ இது யூஸ் பண்ணுறியா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கு தான் இந்த மருந்துக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, சைக்காட்ரிக் மருந்து மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்ப நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எண்ணங்கள் வருதான்னு நம்ம மானிட்டர் பண்ணலாம். அது கூட இந்த மருந்துனால வராதுங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கங்க. ஆனால் மருந்து எடுத்துக்கிற எல்லாருமே, இந்த உடல் எடை குறைக்கிற மருந்து எடுத்துக்கிற எல்லாருமே வந்து இதை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு தெளிவான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா வந்து ஒரு வியாதியை விட அந்த வியாதி நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படிங்கிற பயம் ஜாஸ்தி. ஒரு மருந்தை விட அந்த மருந்து ஏதாவது நம்மளை செஞ்சிடுமோங்கிற பயம் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி வியாதிகள் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட இந்த பயங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து பயந்துட்டு மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறது, மருந்து மாத்திரையை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி வியாதியினால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா முக்கியமான இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இருதய தொந்தரவு, ஏன் கேன்சர், பிசிஓடி, இன்ஃபெர்டிலிட்டி, எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் உடல் பருமன். ஏன் இந்த மருந்தை வந்து எல்லாரும் வந்து நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை விஷயத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அது சரி பண்ணுது. ஸோ இந்த ஒரு மருந்து நம்மளோட பல மருந்துகள் நம்ம பின்னாடி எடுத்துக்கிறத தவிர்க்க போகிறோம். ஈவன் என்னோடய பேஷண்ட் கூட நிறைய சுகர் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இது போட்டதுக்கப்புறம் சுகர் மெடிசன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்துக்கும் இது போடுங்கன்னு அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. பட் போடுறவங்க பயப்படாமல் போடுங்க, தைரியமாக போடுங்க. அதனால் எந்த விதமான இப்படிப்பட்ட பாதிப்புகள் கிடையாது. உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருந்ததுன்னா நேரடியாக நீங்கள் வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா நேரடியாக உங்களோட மருத்துவரை அணுகலாம். இது ஏன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் மாறா நான் பார்த்த ரொம்ப பாசிட்டிவான விஷயம், உண்மையிலேயுமே இந்த மருந்து வந்ததப்போ இதெல்லாம் நம்ம ஊரில் பெருசாக யூஸ் ஆகுமான்னு நானும் சிந்திச்சேன். ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ். ஏன்னா பொதுவாக நம்ம உணவை கட்டுப்பாடு பண்ணி என்ன தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணால் கூட ஒரு 5-10% வெயிட்டு தான் நம்மளால் குறைக்க முடியும். அதுலேயும் எவ்வளவு கன்விக்ஷனோட, மன உறுதியோட அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கூட நம்மளால் அந்த உணவை சாப்பிட முடியலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் இந்த மருந்தை எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த உணவை சாப்பிட முடியலைங்கிற ஏக்கமே இல்லை. மாறா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது வந்து ஹாப்பி டு சே நோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக சொல்லுங்கன்னு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே டயட்டில். அதை இந்த மருந்து தான் பண்ணுது. சரி டாக்டர், இந்த மருந்து போட்டால் பசியே எடுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த மருந்து போடுற எல்லோரும் 3 வேளை சாப்பிட்றாங்க. ஆனால் 3 வேளை ஒரு 1.5 இட்லி 2 இட்லி, கொஞ்சமாக சாதம், வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்களோ ஒழிய நிறைய சாப்பிட்றதில்ல, கிரேவிங் கிடையாது. ஸோ அதனால் பசி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அளவாக தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு வெயிட்டை ஹாப்பியாக குறைக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதனால் மற்ற வியாதிகள், ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இருதய தொந்தரவு, இந்த பிசிஓடி இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது, ஃபேட்டி லிவர் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மருந்து எப்படி ஒரு மோசமான மருந்துன்னு மனசாட்சியோடு நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அந்த மருந்து நல்ல மருந்து. யார் யாருக்கு தேவைப்படுதோ உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன், உங்களால் அதை செலவழித்து பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்னும் கூடிய விரைவில் இந்த மருந்துகள் எளிதானவர்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு அதோட விலை குறைய போகுது. ஏன்னா வந்து அதோட பேட்டன்சி முடிகிறனால
எல்லா கம்பெனிஸும் மேனுஃபேக்சர் பண்ணனால ரேட்ஸ் கம்மியாகிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் எவ்வளோ ஃபேமஸாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருல்ல, ட்ரம்ப்பே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏப்பா இந்த மருந்து இவ்வளோ நல்லது பண்ணுதே, இது ஏன் இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சி விற்றா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ட்ரம்ப்பே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் குறைக்கிறீங்களா இல்லை நான் குறைக்கட்டுமா அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இந்த மருந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவது மிக 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 குறைவு, மாறாக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மறந்துடலாம். அது இல்லைங்கிறது அந்த அத்தாரிட்டியே நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. சைக்காட்ரிக் மெடிசனோ இல்லை வேறு ஏதாவது டிப்ரெஷன் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் மானிட்டர் பண்ணிக்கங்க. ஸோ நிச்சயமாக இந்த பதிவு வந்து இந்த மருந்துகளை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துருக்கும், உங்களுள்ள குழப்பத்தை நீக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். அதுக்கு எந்தெந்த வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கடைபிடிப்போம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.